வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பர் சோனா ஹரிதாஸ். சக்கரை நோய்க்கு மருந்து இருக்கா? இருக்கு. ரிப்போர்ட் நார்மலாக இருக்கா? அதுவும் ஆயிருக்கு. உங்களால் காமிக்க முடியுமா? கண்டிப்பாக காமிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய அருகில் பார்த்தாக்க மதியழகன் அண்ணன் வந்திருக்காரு. மதியழகன் வணக்கண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்ன விட இப்போ சூப்பராக இருக்கீங்க. என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? சுகர் பிரச்சனைக்காக வந்தேன். எப்படி சுகர் கண்டுபிடிச்சிங்க? சுகர் வந்து கால் வீங்கி இருந்துச்சு, கால் எரிச்சல் இருந்துச்சு. நைட்டில் வந்து யூரின் ஒரு 3-4 திருப்பு போச்சு. ஓ, நைட்டில் போகும்? நைட்டில். ஸோ தூக்கம் அதனால குறைஞ்சிரும். இதனால தூக்கம் குறைஞ்சிரும். கால்லாம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எரியும். அது இல்லாமல் அந்த கால் கிடுக்கலெல்லாம் புண்ணு இருந்தது. ஓ, புண்ணு வேறு இருந்தது. ஒரு மாதிரி சேத்து புண்ணு மாதிரி இருந்தது. ஆனால் சுகருங்கிறது எனக்கு தெரியல. நீங்க கண்டுக்கவே இல்லை? தெரியல, நான் அப்படியே விட்டுட்டேன். அது சுகர்னு தெரியல. ஆனா எங்க அப்பாவுக்குலாம் சுகர் இருந்துச்சு. ஆனா அவங்க கொண்டு போய் வைத்தியம் பார்த்துட்டு தான் எல்லாம் பண்ணோம். ஆனா நமக்கு சுகருங்கிறது எனக்கு தெரியல. நம்ம பாட்டில் வேலை செய்யறது, உடம்பு வசதி இருக்கும் அப்படின்ட்டு நான் பாட்டில் அசால்ட்டா அப்படியே இருந்துட்டேன். இது கால் வீக்கவும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏதோ கிட்னி பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிறது. அந்த பயம் வந்துருச்சு. கால் வீங்கிறது அந்த பயம் வந்துருச்சு. பயம் வந்தோடனே உடனே போய் பக்கத்துல செக் பண்ணி பார்த்தோன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இது கிட்னில நல்லா இருக்கு, சுகர் தான் இருக்கு. 350 இருந்துச்சுங்க. சுகர் 350 பார்த்தோன்னே சரின்ட்டு அவங்க காலையில் சாப்பிட்டுட்டு வெறும் வயிற்றுல எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு எடுக்கல 260 என்னமோ இருந்தது. சாப்பிட்டுட்டு எடுக்கல. அப்புறம் சரின்ட்டு அதோட விட்டுட்டாங்க. அப்புறம் அங்கே உள்ள இங்கிலீஷ் மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாங்க அங்கே உள்ள டாக்டரு. அது எனக்கு எடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அப்பாவுக்கு நம்ம அந்த இதனால் ரொம்ப 15-20 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால் ஆனால் உங்களோட வீடியோ வந்து நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அது மாதிரி ஆனால் நமக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் அந்த சார் இதுதான் நம்ம சாப்பிடணுங்கிற இது எனக்கு அப்பயே ஒரு இது இருந்துச்சு. சரின்ட்டு உடனே உங்கள் நம்பரை வச்சு எங்கள் ஆஸ்பத்திரிக்கு கிளீனிங் பண்ணுவோம். அவங்க உடனே ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்து அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்த்துட்டு மருந்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மேடம் இடையில வந்து நீங்கள் இந்த பேசுனதெல்லாம் எனக்கு ஆடியோ பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. சரிண்ணா இப்போ எடுத்தோடனே அப்புறம் அந்த டிஎம் ட்ராப்ஸ் ஒன்று அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. டிஎம் ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிஎம் ட்ராப்ஸும் அப்புறமா அந்த மதுமேக சூரணத்தையும் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். சொல்லுங்கள். டிஎம் ட்ராப்ஸ் தான் முதல்ல அனுப்பிச்சிருந்தாங்க. இதை சாப்பிட்டோன்னே 300 சொச்சம் இருந்தது வந்து 180க்கு வந்துருச்சு. ஒரு மாதம் சாப்பிட்டோன்னே. அப்புறம் தான் நீங்கள் இது மாதிரி நாங்கள் திருச்சியில் வர்றோம் கிளினிக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நான் இப்போ இதோட 6வது மாதம் வந்திருக்கேன். ஐயா, கடைசியாக சாப்பிட்ட பின்னாடி எவ்வளோ எடுத்தீங்க? சாப்பிட்டதுக்கப்புறம் 129. சாப்பிட்டதுக்கப்புறம் 129 தான் இருக்குது. 129 நேர்களை பார்த்தீங்கன்னாக்க இவர் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு உங்களுக்கு? 360 இருந்துச்சு. 360 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டேன் என்னத்துக்கு அப்படின்ட்டாரு. இப்போ ரீசனாக எடுத்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நேரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 2004 எடுத்திருக்காரு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 154 தெரியுதுங்களா? சாப்பிட்ட பின்னாடி 234. எந்த லேபு எடுத்தாரு எல்லா தகவலும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்முடைய டிஎம் ட்ராப்பரையும் அதுக்கப்புறம் மதுமேக சூரணத்தையும் தொடர்ந்து 6 மாதம் எடுத்தார். அதோடு சேர்த்து ஒரு சில உணவு முறைகள் மைல்டாக கடைப்பிடிச்சிட்டு பாருங்கள். இப்போ சுகர் ரிப்போர்ட் காமிக்கிறேன், குணமான ரிப்போர்ட். நேரிலே 12ஆம் தேதி 8வது மாதம் 2024 எடுத்திருக்கிறாரு. கீழே பாருங்கள், பிளட் சுகர் ஃபாஸ்டிங் 82 வந்துருச்சு. மருந்து எடுத்த பின்னாடி டிஎம் ட்ராப்பரும் மதுமேக சூரணத்தையும் எடுத்த பின்னாடி 82. சாப்பிட்ட பின்னாடி 129 நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சந்திச்சிருக்காங்க. டாக்டர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ஐயா இனி உங்களுக்கு விருப்பமான உணவுகளை சாப்பிடுங்க, பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க, இனி உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதாக சொல்கிறாரு. அதையும் நம்ம அவர்கிட்ட இப்போ கேட்க போகிறோம். நேயர்களே, 6 மாதம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. எடுத்த பின்னாடி முழுமையாக குணமாயிடுச்சு. அவர் என்ன டிஎம் ட்ராப்பர் எடுத்தார் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அவர் எடுத்தார். இதுக்கு பேர் டிஎம் ட்ராப்பர், இதுக்கு பேர் மதுமேக சூரணம். 3 வேளையும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவருக்கு 25 சொட்டு குடிச்சிச்சு. இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
20 சொட்டு குடிச்சு, இது நார்மலாக ஒரு ஸ்பூன். சரிங்களா? இதில் என்னென்ன மருந்துகள் இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டோம். அந்த மருந்துகள் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டோம். இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கலாம். ஐயா, இங்கே எப்படியா வந்தீங்க? இங்கே வந்து செல்லில் பார்த்தேன், உங்கள் யூடியூப்பில் உங்கள் சேனலில் நீங்கள் அதிகம் பேசுவீங்க பார்த்தேன். அப்புறம் அந்த கிருஷ்ணகிரிக்கு அந்த நம்பர்லாம் கான்டாக்ட் பண்ணி கேட்டோன்னே, இந்த மாதிரி திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ரூபி பேலஸ் ஹோட்டலில் வருவாங்க, மாதம் ஒரு ட்ரிப் வருவாங்க, 2 ட்ரிப்பு வருவாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அதில் பண்ணி கேட்கவும் அப்புறம் இங்கே உள்ள ஸ்டாஃபுங்க அது மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அதுலேருந்து அங்கே வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோங்க. சரிங்க ஐயா, இப்போ குணமாயிட்டீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கீங்க ஐயா. இப்போ முன்ன சுகர் இருந்தபோது இருந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இப்போ இருக்கா? இப்போ அந்த கம்ப்ளைண்ட்லாம் குறைஞ்சிருச்சுங்க. எல்லாமே இல்லை, சுத்தமாக சூப்பராக இருக்கீங்க. நார்மல், ரொம்ப பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. நைட்டில் யூரின் போகிறதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, எரிச்சல் இல்லை. ரெண்டாவது வந்து அந்த தூக்கம் வந்து குறையும். இப்போ தூக்கம்லாம் நல்லா வருது. அவர் சொல்ல போனால் முன்ன விட இப்போ சூப்பராக இருக்கீங்க. உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க. சூப்பருங்க ஐயா. நேர்களை பார்த்தீங்களா, உங்களுக்கும் சர்க்கரை நோய் இருக்கா? கவலைப்பட வேண்டாம். இருக்கவே இருக்கு டிஎம் டிராப்பர் மதுமேக சூரணம். அதோடு சேர்த்து சரியான ஆலோசனையும் உணவு முறை வாழ்வியல் முறை மாற்றினா எல்லா நோயும் கண்டிப்பாக குணமாகுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் கேட்பீங்க, ஐயா நார்மல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பின்னாடி ரிப்போர்ட் காமிச்சிங்க, HbA1c நார்மலாக இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா சர்க்கரை நோய்க்கு மருந்து இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனால் சரியான மருந்துகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஒன்று. ரெண்டாவது, அவருடைய உடலுக்கு ஏற்ற மருந்துகளை கொடுக்கணும். மூணாவது, அவர் உடல்வாகு என்ன, அவர் உடல் நிலை என்ன அப்படின்னு கருதி அவருக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு பார்த்து அதுக்கேற்ற மருந்துகளையும் உணவியல் முறையும் வாழ்வியல் முறை மாற்றும் போது இவருக்கு மட்டும் இல்லை, எனக்கே நோய் இருந்தாலும் குணமாகும்னு சொல்ல வரேன். அதனால சரியான மருந்துகளை எடுங்க, சரியான உணவு முறைகளை கடைப்பிடிங்க. சக்கரை நோய்ன்றது ஒரு நோய் இல்லைங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, சக்கரை நோய் இதெல்லாம் ஒரு நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு, அவ்வளோதான். அதை சரி பண்ணிக்க முடியும். சரியான உணவு முறை எடுத்தீங்கன்னாவே சரி பண்ணிக்க முடியும். நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டாச்சு. சக்கரை நோய்க்கு மட்டும் இல்லை, கிட்னி ஃபெயிலியர் குணமான ரிப்போர்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி லிவர் சிரோசிஸ், அதாவது கல்லீரல் சுருக்கு நோய், லிவர் சிரோசிஸ் குணமான வீடியோவை போட்டிருக்கோம். ஹார்ட் பிளாக் குணமான வீடியோவை போட்டிருக்கோம். பேரலிஸ் குணமான வீடியோவை போட்டிருக்கோம். அதே மாதிரி பித்தப்பை குணமான வீடியோவை போட்டிருக்கோம். சக்கரை நோய் குணமான வீடியோவை போட்டிருக்கோம். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் சரியான வீடியோ பிஃபோர் ஆஃப்டர் போட்டிருக்கோம். இது எல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சித்த மருத்துவத்தில் சரியான மருத்துவரை அணுகி சரியான மருந்துகள் எடுக்கும்போது சக்கரை நோய் மட்டும் இல்லை, எல்லா நோய்களும் குணமாகும் அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்கு சரியான மருந்துகள், உணவியல் முறை, வாழ்வியல் முறை கண்டிப்பாக மாற்றி அமைக்கணுங்க. அப்படி மாற்றாமல் நோய் குணமாகனா கம்பல்சரி ஆகவே ஆகாது. ஐயா, உங்களுக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க உங்ககிட்ட? ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா, நான் இப்போ என்னென்ன பண்ணுச்சுன்னு கேட்டாங்க. முதல்ல நாடி பிடிச்சி பார்த்தாங்க. நாடி பிடிச்சி பார்த்தோட எல்லா விவரமும் சொல்லிட்டாங்க. என்னது உங்களுக்கு இருக்கா, என்னது பண்ணுதா, எல்லா விவரமும் கேட்டாங்க. அவங்க சொல்கிறது மாதிரி கரெக்டாக இருந்ததுங்க ஐயா. சூப்பர். நேர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயா. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து சாப்பிட்டேன், அந்த மருந்து சாப்பிட்டேன், அந்த விளம்பரத்தை பார்த்தேன், இந்த விளம்பரத்தை பார்த்தேன், விளம்பரத்தில் போய் சாப்பிட்டேன், ஆனால் நோயே குணமாகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க மனக்குமுறல் இருக்கு அவங்களுக்குள்ள. எதிராக உண்மையான மருந்து, எதிராக உண்மையான வைத்தியம் புரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு வந்து ஐயாவுடைய இந்த மதுமேக சூரணமும் டிஎம் டிராப்ஸும் எடுத்து ஐயாவுடைய கான்டாக்ட் நம்பரை ஃபோன் பண்ணி எடுத்து இந்த கிருஷ்ணகிரி நம்பருக்கு இது பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த சக்கரை நோய் கிளியர் ஆகிடும். எனக்கு கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா சொன்னது பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம். ஏன்னா மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் ஐயா சிறப்பான சிகிச்சை கொடுக்குறாரு. அருமையான மருந்துகளை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு. அவருடைய மதுமேக சூரணம், டிஎம் டிராப்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஆராய்ச்சிக்கு பின்னாடி, நிறைய மருத்துவ பரிந்துரைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க சக்ஸஸ் ஆன ஃபார்முலா. இதை கொடுத்த எல்லாருமே HbA1c நார்மலாக இருக்குது. அது இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். சக்கரை நோயால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எங்கே மருந்துன்னு தேடிட்டு இருக்கீங்க. மருந்து வந்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. சரியான மருத்துவரை போய் பாருங்கள். உங்களுடைய உடல்வாக என்ன, உங்களுடைய நாடியில் என்ன, அதாவது உங்களுக்கு என்ன நாடியில் என்ன பிரச்சனை, உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை, என்ன மருந்து கொடுத்தா சரியாகும் அப்படின்னு சரியான படி கொடுத்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் எல்லா நோய்களும் குணமாகன்றதை இந்த இடத்துல நான் தாழ்மையான என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்றைக்கி சித்தர்கள் வாழ்ந்தாங்க, அதுக்கு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. எவ்வளோ பேருக்குங்க சக்கரை நோய் வந்துச்சு? எல்லா நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சாங்களே இல்லை. இன்றைக்கி ஏன் நம்மளால் முடியல? லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு, வாழ்வியல் முறை மாறிப்போச்சு. நோய் வராமல் என்ன செய்யும்? சரி நேர்களே, உங்களுக்கும் சக்கரை நோயா? கவலையே பட வேண்டாம். இருக்கவே இருக்குது டிஎம் டிராப்பர் மதுமேக சூரணம்.
இது மாதிரி நிறைய ரிப்போர்ட்டுகள் இருக்குது. நான் ரிப்போர்ட்டாக சொல்லிட்டு இருப்பேன், அது புரோஜனம் இல்லை. இப்போ அண்ணன் பேசியிருக்காரு இல்லையா, இந்த வார்த்தை தான் உங்களுக்கு புரோஜனமாக இருக்குன்றத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். அதனால் உங்களுக்கும் சக்கரை நோயா, கவலைப்பட வேண்டாம். கீழே போகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு மருத்துவரை வந்து சந்திங்க. உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்க வழிமுறை சொல்லுவாங்க, மருந்துகளை கொடுப்பாங்க. சாப்பிட்டு சக்கரை நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.